நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்களை சபையாரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் அமரலாம். எத்தனை பேர் வேதத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சரி, ஓகே. ஞாயிற்றுக்கிழமையில் வழங்கப்பா பிரசங்கம் பண்ணுறது போல பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ண போகிறதில்ல. ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் நம்ம உரைக்க இருக்கிறோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆமாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த 6வது வசனம் 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை பாருங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களுக்காக நம்ம காத்திருந்து சில காரியங்களை அடைய முடியாமல் போயிடுச்சு, பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. எவ்வளோ ஜெபிச்சிட்டோம், எவ்வளோ போராடிட்டோம், எவ்வளோ காரியங்களை செஞ்சிட்டோம். ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சில நேரங்களில் தோல்விகள், சில நேரங்களில் டிப்ரெஷனு, போராட்டங்கள், இதன் வழியாக நம்ம கடந்து சென்றோம். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினாலே ஆகும். இந்த வருஷத்தில் பாருங்க, முடியாததெல்லாம் தேவனுடைய ஆவியினால முடியும். தேவனுடைய ஆவியினால முடியும். 7வது வசனம் பாருங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதம், மலை, இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், மாறாத பிரச்சனைகள், மாறவே மாட்டுது, மறையவே மாட்டுது. எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லை, ஒரு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட மலை போன்ற பர்வதத்தை போல இருக்கிற அந்த பர்வதம், அந்த பிரச்சனை, ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆமே. எவ்வளோ பெரிய மலையாக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பர்வதமாக வேணா இருக்கலாம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். காரணம் என்ன? செருபாபேலோட கூட ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் துணையாய் நிற்கிறார். இந்த வார்த்தையை நம்ம இப்படி படிக்க போகிறோம். எப்படின்னா, உங்கள் பேரை சொல்லுங்கள். செருபாபேலுக்கு பதிலாக உங்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? ஜாஷுவாக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். உங்க பேரை சொல்லுங்க. செருபாபேலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க. உங்க பேரை சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணா இரு, எனக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். காரணம்,
இனிமே என்னுடைய வல்லமை இல்லை, என்னுடைய பராக்கிரமம் இல்லை, தேவ ஆவியானவரை கொண்டு நான் காரியங்களை செய்ய போகிறேன். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ காரியங்களை முயற்சித்திருக்கலாம். இனிமே அவருடைய ஆவியை கொண்டு நான் காரியங்களை செய்ய போகிறேன். இது வரைக்கும் வராத வெற்றி, இது வரைக்கும் கிடைக்காத அந்த உயர்வு, சுகம், ஆரோக்கியம், இதெல்லாம் ஆவியினால் நடக்க போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்லுமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பெரிய பர்வதமே, உங்க பேரை சொல்றதுக்கு நீங்க தயங்குறீங்க. உங்க பேரை சொல்றதுக்கு தயங்குறீங்க, கூச்சமா இருக்குது. சில பேருக்குலாம் பேரை சொல்றதுக்கு எப்படி இருக்கு, என்னங்க எங்க பேரை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சொல்லணும். பேரை சொல்றதுக்கே நம்ம கூச்சப்பட்டோம்னா அந்த பெரிய பிரச்சனை போல இருக்கிற அந்த காரியங்களை பார்த்து நம்ம எப்படி பேச முடியும்? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து பேச முடியும். பேச வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பலனை கொண்டு நான் பேசுகிறேன். சொல்லுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. பெரிய பர்வதமே, ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ணி விடுறேன், நீங்க தான் சொல்லணும். பெரிய பர்வதமே, உங்க பேரை சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? அப்படி பேசணும், அப்படி பேசணும். உங்க வார்த்தைகளை சொல்லணும், உங்க பேரை சொல்லணும். நம்ம மற்றவங்க பேரை சொல்லி பழகிட்டோம், நம்ம பேரை சொல்றது இல்லை. மறுபடியும் விடக்கூடாது இதை. பெரிய பர்வதமே, சமபூமியாவாய். ஹல்லேலூயா. சமபூமியாவாய். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமபூமியாவாய். ஹல்லேலூயா. நடக்க முடியாதது, இது முடியாது நினைக்கிறதெல்லாம் நடக்கும். தேவ ஆவியானவரை கொண்டு நடக்கும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. என்னுடைய படிப்பு அறிவு கிடையாது, என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது, எதுவும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இவங்களால எப்படிங்க முடியும், இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உலகம் என்ன பேசுது? தகுதியை பற்றி பேசுகிறது. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்களுக்கு என்ன, இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க? உலகம் சொல்லும். நம்மை தகுதிப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மோட கூட இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் முடியாத காரியத்தை அவர் கூட இருந்து நடத்தி வைப்பார், செஞ்சு முடிப்பார். வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய வல்லமையோ என்னுடைய பராக்கிரமோ எதுவும் கிடையாது. அவருடைய ஆவி, அந்த ஆவியை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து நம்ம ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம், மற்ற காரியங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம். அந்த நம்ம இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம், அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். எப்படி கேட்டிருப்போம்? செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இவங்களுடைய சூழ்நிலையை பாருங்க. செருபாபேல்லாம் எப்படின்னா, பாபிலோன் தேசத்துக்கு 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வராங்க. ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லை. சுய தேசத்தில் இருந்திருந்தாங்கன்னா எல்லாமே இருந்திருக்கும், எல்லாமே கிடச்சிருக்கும், நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ சிறையிருப்புலேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவு இல்லை, சப்போர்ட் இல்லை, ஃபினான்ஸ் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் மாத்திரம் செருபாபேல கூட இருக்கிறார், அவர் மாத்திரம் கூட இருக்கிறார். அவர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுறாரு. அவருடைய கரத்தை, அவருடைய கரம் தான் அது தொடங்குச்சு. அவருடைய கரத்தை கொண்டே முடிப்பண்றார் ஆண்டவர். நீங்கள் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள். செருபாபேலின் கைகள், 9வது வசனம் 8லிருந்து வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும், அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த தூக்கு நூலை அவர் பிடிச்சிட்டு இருக்காராம். கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குதான்? அதை சந்தோஷமாக பார்க்குது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இடிந்து போன வாழ்க்கையாக இருக்கலாம், சில பிரச்சனைகள் மாறாத பிரச்சனையாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், எதுவுமே மாற மாட்டது அப்படின்லாம். இது கட்டி எழுப்புறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நீ முன்னாடி எடுத்து வச்சா போதும்.
ஆவியானவர் பலத்தில் அதை கட்டி முடிக்கலாம். ஹல்லேலூயா. கட்டுவதற்கு தொடங்கும் போது, நம்முடைய வாழ்க்கை கட்டுவதற்கு தொடங்கும் போது அதை கர்த்தர் எப்படி பார்க்குறாரா? ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க? முன்னாடி எடுத்து வச்சு வராங்க. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? கூட துணையாக இருந்து அதை கட்டுவதற்கு உதவி செய்கிறார். அப்படி ஒரு ஸ்டெப்பு விசுவாசத்தில் முன்னாடி வரும் பொழுது அதை எப்படி கர்த்தர் பார்க்குறாரா? ரொம்ப சந்தோஷமாக பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்கிறார். மறுபடியும் அந்த 6வது வசனத்துக்கு போயிடும் பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது என்ன ஆவி? இந்த வசனத்தை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், தியானம் பண்ணியிருக்கிறோம். இது என்ன ஆவி? அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசனம் அதே புத்தகம் தான், 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்ன்றார். இது என்ன ஆவி? இது என்ன ஆவி? கிருபையின் ஆவி. என்ன ஆவி? கிருபையின் ஆவி. சும்மா இல்லை, கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி என்று சொல்லும் பொழுது நம்மால செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். அது கிருபை. எந்த தகுதி பார்த்து வரல. என்னுடைய படிப்போ சாமர்த்தியமோ என்னுடைய திறமையோ என் கை பலனோ அது கிடையாது. அவருடைய கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் என்ன பண்ண எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அவர் கிருபை, அவருடைய கிருபை செய்து முடிக்கும். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கட்ட முடியாத காரியங்களை கட்டி முடிக்க வைக்கும். அது கர்த்தருடைய கிருபையின் ஆவி. ஹல்லேலூயா. கிருபையை சொல்லி 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 சொல்லியே என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், வெற்றியாளர்களாக நம்ம மாற முடியும். அதனால தான் அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4வது அதிகாரத்தில் பாருங்க எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கிருபை போதும். ஹல்லேலூயா. கிருபையினால வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால சபையை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால ஊழியங்களை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய காரியத்தினால் அல்ல, அவருடைய கிருபை செய்து முடிக்கும். அவருடைய கிருபை, அதுதான் கிருபையின் ஆவி. பாருங்க, இந்த கிருபை வந்து ஒரு மனிதனுடைய இருதயத்தை தொடுது பாருங்க. மற்ற காரியங்கள்லாம் வேற, ஆனால் கிருபையின் ஆவி என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதனுடைய அவனுடைய ஹார்ட்டை போய் தொடுது, அவனுடைய இருதயத்தை தொடுது. அவன் உள்ள இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மாற்றம் அவனுக்குள்ள உண்டாகுது. உள்ள இருந்து மாற்றம் உண்டாகுது. அவன் வந்து தேவனோட கூட கனெக்ட் ஆயிடுறான். தேவனோட கூட கனெக்ட் ஆயிடுறான். கர்த்தரே அவனுக்குள்ள இருந்து காரியங்களை செய்கிறார். கர்த்தரே அவனுக்குள்ள இருந்து நடத்துகிறார். அதுதான் கிருபையின் ஆவி. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அநேக சபைகளில் 1ஆம் தேதி ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. நானும் அப்படிப்பட்ட சபையிலிருந்து தான் வந்திருக்கிறேன். வருஷத்தில் 1ஆம் தேதி ஆனால் என்ன பண்ணுவாங்க? வாக்குத்தத்தங்களை கொடுப்பாங்க. அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம பீரோவில் ஒட்டி வைப்போம், இல்லைன்னா ஏதாவது ஃப்ரேம் பண்ணி சேவத்தில் தொங்க விடுவோம். அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது, இதெல்லாம் பழகின விஷயந்தான். ஆனால் என்ன சொல்கிறேன் பாருங்கள், தேவனோட நடக்கிற மனிதன், தேவ ஆவியானவரோட கூட கனெக்ட் ஆகிற மனுஷன், அவன் கொஞ்சம் வித்தியாசம். ஹல்லேலூயா. அவன் வாழ்வதே கர்த்தருடைய வார்த்தையில தான் வாழ்கிறான். அவன் வாழ்வதே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில தான் வாழ்கிறான். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு போதுமா? சொல்லுங்க, ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதுமா? எல்லா நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. என்னதான் வாக்குத்தத்தம் நம்ம கொடுத்தாலும், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அந்த வாக்குத்தத்தம் ஃபெயில் ஆயிடுச்சா என்ன? சொல்லுங்க. அது ஒர்க் ஆகிட்டு தானே இருக்குது. கர்த்தர் நம்மளுடைய வருகையிலும் போகையிலும் நம்ம என்ன பண்ணுறாரு? ஆசீர்வச்சிட்டு தானே இருக்கிறாரு. கையின் பிரயாசங்களை ஆசீர்வச்சிட்டு தானே இருக்கிறார். எதையாவது விட்டுட்டாரா?
இந்த வருஷத்துக்கு ஒன்றே ஒன்று தான் மீதிலாம் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாரா? இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. விசுவாசத்தினால அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். வாக்குத்தத்தங்களிலே வாழணும். வாக்குத்தத்தங்களிலே வாழ்கிறவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பத்தாது. வார்த்தையிலேயே வாழ்கிறவன், வார்த்தை தாங்க ஜீவன், வார்த்தை தாங்க வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அதையே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு என்னைக்காவது ஒரு வார்த்தை அவனுக்கு பத்தாது. ஹல்லேலூயா. நல்லா 25 வயசு பையன் 26 வயசு பையன் அவனுக்கு ஒரு இட்லி வச்சா பத்துமா அவனுக்கு? சொல்லுங்க. அவனுக்கு முகமே மாறி போயிடும். இதை சாப்பிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அவனுக்கு திடமான வஸ்துக்களை கொடுக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும். நமக்கு ஒரு வாக்கு தத்தம் போதாது. வாக்கு தத்தங்களிலே நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். வார்த்தைகளிலே நம்ம வாழ வேண்டும். நம்முடைய கவனங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுதான் லைஃப், அதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பேசணும். கிருபையின் ஆவி என்பது என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பேச வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து அனுதினமும் நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வர ஆசைப்படுறீங்க? அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும். ஏசப்பா, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்கிறேன் ஏசப்பா, நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை நீங்கள் விரும்புகிறீங்களா? இதை நான் செய்கிறேன்னா இது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? உங்களுக்கு பிரியமானது தான் நான் செய்கிறேன்னா, ஏதாவது நான் தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரோடு கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். அந்த லைஃப் ஸ்டைல் வேறு, அது அட்வான்ஸ்ட் லைஃப். அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு, அதுக்காக கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறியா? அதுதான் கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவியானவர் உள்ளேருந்து பேசுகிறாருங்க, உள்ளேருந்து நடத்துகிறாரு, உள்ளேருந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சின்ன ஒரு காரியம் தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, சகிக்க முடியாது. ஐயோ, என் தேவனை நான் என்ன பண்ணுறேன்? துக்கப்படுத்துகிறேனே. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு நபரை பற்றியது. இது வந்து ஏதோ ஒரு கொள்கைகளை பற்றினது அல்ல, ஒரு நபரை பற்றினது. பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட பேசுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனங்கள், வார்த்தைகள் நம்மோடு கூட பேச வேண்டும். அவரோடு கூட ஒரு ஃப்ரெண்டை போல பழகணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஜனங்கிட்ட என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆவியானவர்கிட்ட நம்ம பேசுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்முடைய காரியங்களை நம்ம சொல்கிறோமா? ஒரு நண்பரை போல் அவர்கிட்ட பழகிறோமா? ஏதோ ஒரு வல்லமை மாதிரி கிடையாது அது. பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபர். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம சொல்கிறத அவர் கேட்குறார். அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியும், அவரோட நம்ம பழக முடியும், பேச முடியும். ஒரு நண்பரை போல நம்மோடு கூட அவர் பழக விரும்புகிறார், நமக்குள்ளே வரணும்னு விரும்புகிறாரு. அவர் வந்துட்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் ஆவி உங்களை நிரப்ப வேண்டும் என்று இந்த நாளில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? சகல, சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ளாக நடத்துகிறாரா? சொல்லுங்க. ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள நடத்துகிறாரா, இல்லை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறாரா? சகல சத்தியம், சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார். அனுதினமும் நம்ம இடத்துல பேசுகிறார். அனுதினமுடைய வார்த்தையை கொடுக்கிறார். பேசுவார், வார்த்தைகள் வரும், சத்தம் கேட்கும். சொப்பனங்களின் மூலமாக பேசுவார், வேத வசனங்கள் மூலமாக பேசுவார், ஜெபத்தில் பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். அதுதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு முன்பதாக அது சமபூமியாய் மாறும். எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பிடிச்சிக்கிட்டா போதும். ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, ஆவியான நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, அது போதும் எனக்கு, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. அவர் நம்ம கூட வராரு பாருங்க. மோசே அவர் ஜெபம் பண்ணுறார், அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் தான். அவருடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஜெபம் மாதிரி இருக்கு? புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தை போல இருக்கு. எப்படி பண்ணுறாரு பாருங்க. யாத்திரையாகம் 33வது அதிகாரத்துக்கு போவோம். யாத்திரையாகம் 33:13 வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. யாத்திரையாகம் 33:13, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், கிருபை, ஹோலி ஸ்பிரிட், கிருபையின் ஆவி, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும்.
இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். இது என்ன கிருபை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வரும் பொழுது அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற அப்படின்னால கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற அப்படின்னால அந்த கிருபையின் ஆவியானவர், கிருபையின் ஆவினா நம்மளால அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது, நம்மளால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அந்த ஐம்புலன்களை பயன்படுத்தி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அந்த கிருபையின் ஆவியானவர் வரும் பொழுது தேவனுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வசனங்கள்லாம் படிப்பாங்க, அப்படியே மேலாட்டம் படிச்சுட்டு போவாங்க, அது ஒன்றுமே ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் கிருபையின் ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அந்த வார்த்தையின் மீற முடியாது. கோபம், கசப்பு, வெறுப்பு இது எல்லாத்தையும் கலைந்து போடுங்க அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டோம். நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணிவிடுவோம், அப்படியே நல்லா பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அதே கோபத்தில் தான் இருக்கும், அதே மூர்க்கம் தான் இருக்கும், அதே காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த கோபம் வரும்போது உள்ளேருந்து என்ன பண்ணுறாரு, நீ கோபப்பட்டுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானுடைய ஆவியும் ஒன்றாக இணையிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அவரை பாதிக்கிற காரியங்கள் நம்மையும் பாதிக்கிறது, அவரை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் நம்மையும் கஷ்டப்படுத்துகிறது. அதான் கிருபையின் ஆவி. இந்த கிருபையின் ஆவி வரலை அப்படின்னா நம்ம செய்கிற காரியம் வந்து அது சரியா தப்பான்னு கூட தெரியாது. தப்புன்னு தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுவோம், வாலண்டரி திரும்ப செய்வோம். ஏன்னா அது அங்கே கன்விக்ஷன் அங்கே இல்லை. ஆனால் அந்த கிருபையின் ஆவியானவர் வரும் பொழுது நம்ம உள்ளேருந்து நடத்துகிற, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எப்படி போதிக்கிறாரு, வாங்க உட்காருங்க, சேர் போட்டு உட்காருங்க அப்படி இல்லை, உள்ள இருந்து தான் போதிக்கிறார். அந்த கிருபையின் ஆவி நம்மை நடத்துகிறது. எப்படி நடத்துறாரு, எப்படி போதிக்கிறாரு, ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தால் அது ஒரு கன்விக்ஷன் உள்ள வருது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை என்ன பண்ணுறாரு, உள்ள இருந்து ஆவியான நமக்கு பேசுகிறார், நடத்துகிறார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இந்த கிருபையின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க பண்ணும். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கிருபையின் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். கவனிங்க, கிருபையின் ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது என்ன நடக்குதுன்னு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாரு, பியூரிஃபை பண்ணுறாரு. வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:29. எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. அங்க கூட பாருங்க, கிருபையின் ஆவின் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபையின் ஆவி எதுக்கு கொடுக்கப்படுறாருன்னா, தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதுக்கு பிற்பாடு இந்த கிருபையின் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அதே பரிசுத்தத்தில் அதே தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபையின் ஆவியான நம்மோட கூட என்ன பண்றாரு, போராடிக்கிட்டே இருக்கிறார். எப்போ உன்னை வந்து இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, இனி நீ என்ன பண்ண, தேவனுக்காய் வாழுன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானோட அந்த கிருபையின் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து என்ன பண்றாரு, போராடுறாரு. சில பேர் என்ன பண்றாங்க, அது எவ்வளவுதான் அவர் போராடினாலும் எல்லாம் பண்ணாலும் அது உதறி தள்ளிக்கிட்டே போறாங்க. வேணாம், இதெல்லாம் இல்லை, நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, உதறி தள்ளுறாங்க. என்ன போட்டிருப்பேன், கிருபையின் ஆவி போராடுது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கொடுத்துட்டார். ஏன்னா இந்த கிருபையின் ஆவி என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய இருதயத்தை தொட்டு இருதயத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் கிருபையின் ஆவியானவர். அதை நம்ம புறக்கணிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணும்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை
பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே. இந்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா இது வரைக்கும் இல்லாத மாற்றங்களை இந்த புதிய வருஷத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு சாங்கியம் சம்பிரதாயமாக ஒரு வாழ்க்கை வாழாமல் எதுக்காக அழைக்கப்பட்டோம் பாருங்கள். ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சதே எந்த நோக்கம் தெரியுங்களா? அவரோட கூட ஒரு ஐக்கியத்தில் இருப்பதற்காக தான் மனுஷனையே படைச்சார். அதுதான் அவருடைய பிரதானமான ஒரு நோக்கம். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவரோடு கூட உறவாட வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமே. ஆனால் அதை ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு கடவுளை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாணங்களான ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு ஐயரை கூப்பிட்டு ஒரு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு பாஸ்ட்டை கூப்பிட்டு அவர் வந்து எதனா அவருக்கு பண்ணி அவருக்கு எதனா ஒரு பேமெண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்கன்ற மாதிரி இவங்க தேவைக்கு என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் கர்த்தரை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், சர்ச்சைக்கு போயிட்டோம், முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அதுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கிருபையின் ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலை. காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த அற்புதங்கள் கூட நம்மை மாற்றாது, தெரியுங்களா? இல்லைங்க, நான் வந்து நேரடியாக பார்த்தேங்க, நடக்க முடியாத ஒரு முடம் என்ன பண்ணா நடந்து அப்படியே ஜெபம் பண்ணும்போது நடந்து போகுது, அப்படியே பார்த்தேங்க, கண்ணால் பார்த்தேங்க. அது நம்ம வாழ்க்கையை மாற்றிடுமா? மாற்றாது. பிறவி குருடனுடைய கண்கள் அப்படியே திறக்கப்பட்டுச்சுங்க, அப்படியே பார்த்தேங்க, மாற்றுமா? மாற்றாது. இல்லைங்க, அப்படியே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, 100% 100% அப்படியே சொன்னாங்க, எல்லாம் கரெக்டுங்க, மாற்றுமா? மாற்றாது. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காத அற்புதங்களா? பகலில் மேக ஸ்தம்பத்தை பார்க்க, நம்மலாம் கூட அப்படி பார்த்ததில்லை. பகலில் மேக ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க. வானத்திலிருந்து காடைகள் கொட்டுது, மண்ணா கொட்டுது, கீழ்காற்று வந்து இந்த காடைகள்லாம் வந்தது, எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, எல்லா அற்புதங்களும் பார்க்குறாங்க. அவங்களோட 40 வருஷம் அவங்க வஸ்திரங்கள் பழசாகலை, அவங்க செருப்பு தேஞ்சி போல் ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்தது? அவங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது? யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்தது அவங்க ரிசல்ட்டு? எங்களை கொல்றதுக்காக இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட ரிசல்ட்டு பாருங்கள். அற்புதங்கள்லாம் பார்க்கலாம், அதிசயங்கள்லாம் பார்க்கலாம், அந்த வல்லமைகள்லாம் பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களோட கூட ஐக்கியப்பட்டு உங்களை நடத்துகிற ஆவியானவரால் எல்லாம் ஆகும். அதுதாங்க வாழ்க்கையை மாற்றும். இன்னும் எத்தனை நாள் மாறாமல் இருக்க போகிறோம் நம்ம? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம பயன்படுத்த போகிறோமா, அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நம்ம கர்த்தரை நம்ம தான் பயன்படுத்தணும். இத்தனை நாள் கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரை நீங்கள் என்னை பயன்படுத்துங்கப்பா, நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய வழியில் நான் வந்துடுறேன், உம்முடைய வழியில் வந்துடுறேன். ஆண்டவரை நான் என்ன பண்ண போகிறது? எந்த கேள்வியும் நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவரை நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது, அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அவருக்கு விட்டு கொடுத்த ஆண்டவர் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. அவருடைய கிருபை நம்மளை நடத்தும், அவருடைய தயவு நம்மை நடத்தும். கிருபையின் ஆவியானவர் ஒவ்வொருவரோட கூட அவர் இணைந்து நம்மோடு கூட பழகணும்னு ஆசைப்படுறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை? ஒரு இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. என்னோட குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நீங்கள் நடத்துங்க, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. அவ்வளோ சாமர்த்தியம் எனக்கு இல்லை. சில நேரங்களில் நானே யோசித்து பார்த்துக்கிறேன், கேட்டுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதிரியான ஊழியங்களெல்லாம் செய்வதற்கு எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய தகுதியெலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை விட்டு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த பிள்ளை அந்த தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது, தகப்பனை சார்ந்து வாழும் பொழுது, அந்த தகப்பன் அந்த பிள்ளையை விட்டு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. விட்டு கொடுக்கும். அதே தாங்க இங்கே வசனம் சொல்லுது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால, அவருடைய கிருபையின் ஆவியினால நடக்கும். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வந்து தகுதி பார்த்து அழைக்கவில்லை.
தகுதி பார்த்து அழைக்கவில்லை, அந்தஸ்தை பார்த்து அழைக்கல, நம்முடைய திறமையை பார்த்து அழைக்கல, நம்முடைய உள்ளத்தை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு, ஐயோ என் பிள்ளை எனக்காக வாழ ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தகுதி இல்லாத காலத்தை என்ன பண்ணாம அழைத்து அவருக்காக வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நடத்தி இருக்கிறார்? அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இந்த வருஷம் எல்லாத்தையும் கொஞ்சம் வேற மாதிரி ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. ஹோலி ஸ்பிரிட்டோட நடக்க பழகும். ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன்னா உம்மோட கூட நடக்க பேசுங்க. எங்கே இருந்தாலும், உட்காந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நான் வாழ்கிறேன். நம்ம இதில் நம்ம பார்த்தோம், சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு ஒழிக்கணும். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து, ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது. ஒரே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து மீதி நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டெப்பு. அவன் தூக்கு நூலை அது என்ன பண்ணுறாரு, செருபாபுல் கட்டுறதுக்கு தூக்குறாரு, கட்டியே முடிக்கல. அது அவர் கண் வந்து எப்படி பார்க்குதான், ரொம்ப சந்தோஷமாக பார்க்குதான். நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பது ஒரே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அதை எப்படி பார்க்குது, ரொம்ப சந்தோஷமாக பார்க்குது. என் மகன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஆரம்பிச்சிட்டான், எனக்காக வாழ ஆரம்பிச்சிட்டான். மனம் திரும்புதல்னா உண்மையான மனம் திரும்புதல், சும்மா ஒரு மாயமானமான வாழ்க்கை இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உண்மை வேணும் நமக்கு, அந்த ஹானஸ்டி வேணும். ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ண, ஆண்டவரே இதெல்லாம் விட்டுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு உமக்காக என் வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றேன் ஆண்டவர். ஒரே ஒரு வாழ்க்கை அதை உமக்காக கொடுத்துட்றேன், என்னை நடத்துங்க. ஏன் ஆவியனர் பற்றி அதிகமாக பேசுகிறேன், கிருபையின் ஆவியை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் சொல்லிட்டு போனார்ல, நான் போகிறேன் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து எல்லா சத்தியத்தில் உங்களை என்ன பண்ணுவார், நடத்துவார். ஆண்டவருடைய போதனைகள்லாம் அப்படி தான், ஏசு கிறிஸ்துவோட டீச்சிங்கெல்லாம் அப்படி தான். அவரை விட்டு அவர் பார்த்துப்பார். அவர் உங்களை என்ன பண்ணுவார், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் சொன்னார் இல்லை, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும், பாஸ்டரியா கிடையாது. நம்முடைய கண்கள் கர்த்தர் பக்கமாக ஜனங்களை திருப்புவதற்கு தான் ஒரு வேலையை பாஸ்டர் கொடுத்துருக்கிறார், பாஸ்டர் பக்கமாக திருப்புவதற்காக அல்ல. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கும். சபையினுடைய தலைவர் யார், அது எந்த சபை, சின்ன சபையாக இருந்தாலும் சரி, பெரிய சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சபையினுடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே ஒரு ஸ்டெப்பு எடுத்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சுட்டுனா, ஆண்டவரே இந்த உலகத்தை கொஞ்சம் பின்னாடி போட்டுற ஆண்டவர், வேணாம் ஆண்டவரே நம்மோடு கூட வாழ விரும்புகிறேன், உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், இந்த வருஷத்தில் ஒரு புதிய ஒரு ரெசல்யூஷன் எடுக்க விரும்புகிறேன், உம்மோடு கூட நடக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா, அதை விட ஒரு சந்தோஷம் கர்த்தருக்கு வேற இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பார். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட என்ன பண்ணுவார், என் பிள்ளை எனக்காக வாழ ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய மகன் எனக்காக வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி, அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற கர்த்தருக்கு இருக்க முடியாது. அப்படி நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னா நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும். எவ்வளோ பெரிய பர்வதத்தை போல இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சமபூமியாக மாறும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நடக்காததெல்லாம் ஆவியானவரோடு கூட நடக்கும் பொழுது எல்லாம் சமபூமியாக மாறும். ஹல்லேலூயா. சமபூமியாக மாறும். அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்தால் போதும். இன்னொரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம் பாருங்க. ஆவியானவர் வந்து நம்ம ஜெபத்தை கூட நம்ம பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாராம். இந்த வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:26. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். நம்முடைய பலவீனம், நம்மளால் முடியல, என்ன பண்ண முடியும்? சில நேரங்களில் வந்து எவ்வளோதான் சத்தியங்கள் தெரிந்தாலும், எவ்வளோதான் காரியங்கள் புரிந்து வைத்திருந்தாலும்,
சில நேரங்கள் வரும் பொழுது ஒரு கேள்விக்குறி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறது தெரியல, நாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியல, என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, நம்முடைய ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். இவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்மளால. ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு, பலவீனங்களை உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஜெபிப்பதற்கே என்ன பண்றாரு, ஆவியானவர் உதவி செய்கிறார். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபிக்கிறார், நம்ம ஜெபிக்க வைக்கிறாரு, நமக்காக நமக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. இந்த புதிய வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஜெப ஸ்டைலே நம்ம மாற்றணும். எப்படி? ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட இணையும் பொழுது ஜெப குறிப்புகளே அவர் தருகிறார். எதுக்காக ஜெபிக்கணும், அந்த நம்ம பண்ணுற ஜெபம் அது வித்தியாசம், ஆவியானவரோடு கூட இணைஞ்சு ஜெபிக்கும் பொழுது அது வித்தியாசம். ஹல்லேலூயா. அது இருதயத்திலிருந்து வரும். கிருபையின் ஆவி நம்மளை ஜெபிக்க வைக்கும், நடக்க முடியாததெல்லாம் நடக்க வைக்கும். அதான் கிருபையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று இந்த கிருபையின் ஆவியானவர் நடத்த வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்முடைய சாமர்த்தியம் கிடையாது, நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய திறமை இல்லை, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவங்கள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்துவார். நமக்குள்ள இருந்து நம்ம போதித்து நடத்துவார், ஆலோசனை கொடுத்து நடத்துவார், நம்மை தேற்றி நம்ம நடத்துவார். உள்ளான மனிதன் பலன் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய உள்ளான மனிதன் இல்லை, பலனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதத்தை போல இருக்கிற காரியங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலனை, அதை தவிடுபொடி ஆக்கக்கூடிய அந்த பலனை நமக்குள்ள அவர் தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல தீர்மானங்களை நம்ம எடுப்போம். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்போம், அவரை கூப்பிடுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் 2020 எல்லாரும் கண்களை போடுவோம். வாலிப பிள்ளைங்களாம் கண்ணை போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2026 நான் பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியத்துக்குள்ள நான் வரணும். ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள்ள நான் வரணும். என் வாழ்க்கையே வார்த்தைகளால் நிறைஞ்சிருக்கணும். என்னுடைய வாழ்க்கையை வாக்குத்தத்தங்களினால நிறைஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையை நான் வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் வாழணும். ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு பத்தாது, 100 வாக்குத்தத்தம் எனக்கு பத்தாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களும் எனக்கு தான் சொந்தம். கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல 2026 ஆண்டவரே ஸ்தோத்திரம், பின்னானவைகள் எல்லாவற்றையும் நான் மறந்து இந்த உலக பிரகாரமாய் உலகத்தினுடைய காரியங்களை, உலகத்தினுடைய கிரியைகளை ஆண்டவரை நான் ஒழித்து விட்டு உம்மோட கூட நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை என்னை நடத்துங்க என்று வாயை திறந்து இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கலாம். இந்த வேலையில ஒருவேளை இந்த வார்த்தைகள், இந்த சத்தம் உங்களுடைய இருதயத்தை பேசி இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த 2026 புதிய தீர்மானம், நல்ல தீர்மானங்கள், கர்த்தருக்காய் வாழக்கூடிய நல்ல தீர்மானங்கள். இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்ம சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதுல ரொம்ப நம்ம பின்தங்கி இருப்போம். இந்த வருஷத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே என்னுடைய ஜெப நேரங்கள் அதிகமாகும். எவ்வளோ நேரம் ஜெபிக்க போகிறோம், தீர்மானம் போகணும். எந்த சூழ்நிலை, எந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானம் எடுக்கலாம். வேத வாசிப்பு குறைஞ்சி போயிருக்கலாம். ஆண்டவருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நல்ல தீர்மானங்களை எடுப்போம். நல்ல தீர்மானங்களை கண்களை மூடி, யாருடைய கண்களை திறந்திருக்க தேவையில்லை. ஆண்டோட ஜெபம், இந்த சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்திற்குரியவர்கள், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க உலகத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். நாம் தேவனுக்குரியவர்கள். அவருடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விலை கிரயமாய் வாங்கப்பட்டவர்கள். நம் தேவனுடைய பிள்ளைகள். நம் உலக பிரகாரமாய் நடப்பதற்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். நல்ல தீர்மானங்களை எவ்வளோ நம்ம கடந்த 6 மாதங்களாக நம்ம சபையை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆலயத்துக்கு நம்ம சரியான நேரத்தில் சில நேரம் வர்றதில்லை, ரொம்ப பின்தங்கி வருகிறோம். ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கலாம். ஆண்டவரே உண்மை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய ஆலயத்திற்கு, உங்களுடைய சமூகத்துக்கு சரியான நேரத்தில் நான் வரணும்ப்பா, நல்ல தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன்ப்பா. இல்லை, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படித்தான், லேட்டாக தான் என்னால் வர முடியும், அதை நம்ம நம்ப தேவையில்லை. அது ஒரு மலை போல, ஒரு பிரச்சனை போல இருக்கலாம், அது நமக்கு முன்பதாக சமபூமியாய் மாறும்.
ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். வேதத்தை வாசிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன வாலிப பிள்ளைகள், ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. சீக்கிரத்தில் அநேக சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தை குறித்த நல்ல போதனைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய அந்த சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கலாம். ஆண்டவரே குறித்த நேரத்தில் நான் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் தள்ளி போடக்கூடாது. ஆண்டவருடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் உம்முடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.